மற்ற மாரியம்மன் கோவில்களின் சிலையின் முகம் சற்று கோபத்துடன் காட்சி தரும். ஆனால் இங்கிருக்கும் மாரியம்மனின் சிலை முகம் அன்பும் சாந்தமும் கலந்த ஒரு அற்புத முகம். 5 தலை நாகப்பாம்பு பொறித்த தங்க கிரீடம் அணிந்து மாதுளம்பூ நிறத்தில் 4 கரங்களில் பல ஆயுதங்கள் ஏந்தி வலது காலில் 3 அசுரர்களின் தலையினை நசுக்கியபடியும் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளாள் சமயபுரத்தாள். இந்த அற்புத கோவில் இவ்விடத்தில் அமைந்ததற்கு 2 கதைகள் கூறப்படுது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் இதிகாச புராண காலங்களில் உருவானதாக கூறப்பட்டாலும் கடந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியிருக்கலாம் என வரலாற்று தகவல்கள் கூறுது. கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு கண்ணனூர், கண்ணபுரம், விக்கிரமபுரம், மாகாளிபுரம் என்ற வரலாற்று பெயர்களும் உண்டு. கிருஷ்ண அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சாங்க. பிறகு அவ்விரு குழந்தைகளும் இறைவன் விருப்பத்தால இடம் மாறின. தேவகியின் பிள்ளையால் தனக்கு அழிவு உண்டாகும் என்பதை அறிந்த கம்சன் பிள்ளைகள் இடம் மாறியதை அறியாமல் சிறையில் தேவகியிடம் இருந்த பெண் குழந்தையை கொல்ல மேலே தூக்கினான். அக்குழந்தை அவன் கைகளில் இருந்து மேலே எழும்பி வில், அம்பு, சூளம், பாசம், சங்கு, சக்கரம், வாள் முதலிய ஆயுதங்களை தரித்து தோன்றினாள். அந்த தேவியே மகா மாரியம்மன் என்ற கண்கண்ட தெய்வமாக அழைக்கப்பட்டார். மக்களின் தீமைகளையும் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் தெய்வமாக சமயபுரத்தில் மாரியம்மன் அருள் பாலிக்கிறார். சமயத்தில் வந்து மக்களை காப்பாற்றுற சமயபுரத்தால் இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமான் தனது பக்தன் மார்க்கண்டேயனுக்காக காலேஸ்வர அவதாரம் எடுத்து யமனை வதம் செஞ்சதால பூலோகத்துல பிறப்பிறப்பு கணக்கில்லாம போகுது. அந்த சமயத்துல நோய்களின் அதிபதியான மாயாசுரனும் அவனது சகோதரர்களும் மக்களுக்கு தீராத நோய்களை ஏற்படுத்தி கொடுமைப்படுத்தினதால உமையவளான சக்தி தன்னோட சக்தியினால மாரியம்மனை உருவாக்கி பூலோகத்திற்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க மாயாசுரனை வதம் செஞ்சு தன் காலடியில போட்டு வச்சிருப்பாங்க. அதன் அடையாளமாக தான் இன்றும் சமயபுரத்தம்மன் காலடியில் மாயாசுரன் தலைகள் இருக்கிறத பார்க்க முடியும். அதன் பிறகு இந்த அம்மன் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவி தேவி என்ற பெயரில் அம்மன் தனி கருவறையில் காட்சி கொடுத்தாங்க. விஜயநகரத்து மன்னர் ஆட்சியில் இருந்த வைஷ்ணவி தேவியின் கருவறையில் இரவு நேரத்தில் அம்மன் சிலை தீப்பிடிக்க ஆரம்பிச்சு. அதை கண்டு அங்கிருந்த வைணவர்கள் நீரை எடுத்து ஊற்றி கருவறை தீயை அணைத்து பின்பும் அம்மன் சிலை உக்கிரமாகவே இருந்ததால தாயே எதனால இந்த கோபம் என்று கேட்க அசரீரி ஒளியில் என்னை உடனடியாக இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போங்க, நான் எங்க இருக்க விரும்புகிறேனோ அந்த இடத்தை நானே வழிகாட்டுறேன் என ஒளி